ஹாய் மை டியர் 10th 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுக்கு மிட் டேர்ம் எக்ஸாம் ரொம்பவே பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமில் என்னதான் படித்தாலும் எனக்கு மார்க் வரலை, இல்லை சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ்னால மார்க் போகுதுன்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? அப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இனிமேல் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இனிமேல் நம்ம அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ ஆஃப் காமன் மிஸ்டேக்ஸ் தட் வி டூ இன் இங்கிலீஷ். ஸோ திஸ் இஸ் ஆஷா மேம் ஃப்ரம் 100 லேர்னிங் டுகெதர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா கிராமர் மிஸ்டேக்காக தான் இருக்கும். 1 மார்க் பரவாயில்ல, அப்ரிசியேஷன் கூட ஏதோ கொஞ்சம் எழுதிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு பேராகிராஃப் அப்படின்னு வரும்போது, இல்லை ஜென்ரல் எஸ்ஏ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் எழுதும்போது நிறைய டென்சஸ் மிஸ்டேக் பண்ணுறது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் போகும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க, டென்சஸ் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்கா, அந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோமா, இது எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாத மாதிரி ஆன்சர்ஸை ஃப்ரேம் பண்றது. ஸோ வெதர் இட் இஸ் 2 மார்க் ஆர் பேராகிராஃப் ஆர் ஜென்ரல் பேராகிராஃப், இட்ஸ் அப் டு யூ. ஒரு லெட்டர் ரைட்டிங்ல கூட கிராமர் மிஸ்டேக் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மற்ற மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்பர் 2 மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கொஷின். அப்போ மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா என்ன? ஒரு கொஷின் பேப்பரில் கொஷின் பார்த்த உடனே ரொம்ப ஆர்வக்கோளாறாகி நம்ம ஆல்ரெடி இந்த கொஷின் படிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ஸில் கொஷினை கரெக்டாக படிக்காமல் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சரை எழுதுவோம். ஆனால் அங்கே கொஷின் வேற ஒரு கொஷினாக கேட்டிருப்பாங்க, இல்லை வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருப்பாங்க. நம்ம எழுதுகிற ஆன்சர் வந்து கரெக்டாக சிங்க் ஆகாத மாதிரி இருக்கலாம். ஸோ கொஷினை ஒரு 2 or 3 டைம்ஸ் படிச்சு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் கொடுங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பாதி கொஷினை படிச்ச உடனே ஓ இந்த ஆன்சரா அப்படின்னு சொல்லி எழுத ப்ரொசீட் பண்ணாதீங்க. ஸோ இன்னொன்று, கொஷினை நல்லாவே படித்தாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கீங்க. ஸோ கரெக்டாக கொஷினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் கொடுங்க. ஸோ கேட்கறது வேற விஷயமா இருக்கும், நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணுறது வேற மாதிரி கன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து அந்த ரிலவன்ஸ் இருக்காது. ஸோ மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கொஷினை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் புவர் டைம் மேனேஜ்மெண்ட். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் தமிழில் நிறையவே இந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, பட் இங்கிலீஷில் கொஞ்சம் கம்மி தான். பட் ஸ்டில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பேராகிராஃப் எல்லாம் எழுதும் போது எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியறதில்ல, ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதும் போது எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியறதில்ல, ஒரு பேராகிராஃபில் 30 minutes எல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 14 மார்க்ஸ்க்கு 10 to 15 minutes எடுத்தாலே போதும், பட் அதிலேயே நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது 20 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா 20 மார்க்ஸ்க்கான கொஷின்ஸ் எல்லாமே 1 மார்க்காக தான் இருக்குது. ஸோ 15 minutesலேயே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக ஒரு ½ an hour ஸ்பெண்ட் பண்ண வேணாம், இன்னொரு 15 minutes நம்ம சேவ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் கொஷின் 5 mark கொஷின் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 15 to 20 minutes மட்டும் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும், அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் 8 mark சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா யூ கேன் டேக் அரௌண்ட் ஒரு 25 to 30 minutes, அதுக்கு மேலே போக வேணாம். அதுக்குள்ளே நீங்கள் முடிக்க பாருங்க. அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்லிட்டே வரேன். பேராகிராஃப் எந்த மெத்தடில் எழுதணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் ஃபுல் மார்க் வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸை போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட், இக்னோரிங் தி இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு கொஷனுக்கு முன்னாடி வந்து ஹெட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க அட்டெண்ட் ஒன்லி 3 questions, இல்லை இந்த கொஷன் இஸ் கம்பல்சரி. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்காது, பட் கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். பட் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் கொஷின் பேப்பர் எடுத்த உடனே அந்த டைட்டிலில் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏதாச்சும் கம்பல்சரி கொஷின் இருக்கா, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இங்கிலீஷில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, கிளாசரி படிச்சிருப்பீங்க, பட் அதே வேர்டோட ஆன்டனம் தான் கேட்டிருப்பாங்க நம்மளோட கொஷின்ல, ஆனால் ஹெட்டிங் பார்க்க மாட்டீங்க. கிவ் தி ஆன்டனம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம வந்து அது கிளாசரியில தானே படித்தோம், அப்போ அதோட மீனிங்கை மார்க் பண்ணி வச்சுட்டு வந்துடுவோம். ஈஸியாக 1 mark போயிடும். சினோனிம் கேட்டிருக்காங்களா, ஆன்டனம் கேட்டிருக்காங்களா, எந்த சப்டிவிஷன் கீழே இந்த கொஷினை நம்ம எழுதுறோம், அண்ட் அந்த சப்டிவிஷனில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேட்குறாங்க, எல்லாமே படித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ண கற்றுக்கோங்க. அண்ட் தென் அட் லாஸ்ட், நெக்லெக்டிங் ப்ரூஃப் ரீடிங். எல்லாமே எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் கூட கொஷின் பேப்பரை செக் பண்ணாமல் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எழுதிட்டு அப்படியே பேப்பரை தூக்கி கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இப்போவே அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இனிமேல் கண்டிப்பாக எல்லா மிட்டமே இருந்தாலும் சரி, இல்லை குவார்டர்லி ஹாஃபர்லி என்ன எக்ஸாமாக இருந்தாலும் லாஸ்ட் 10 to 15 minutesக்கு முன்னாடியே நீங்கள் எக்ஸாமை முடிச்சிடணும். யூ ஷுட் நாட் டச் யுவர் பென்.
இந்த லாஸ்ட் 10 to 15 minutes. அந்த லாஸ்ட் 10 to 15 minutes எல்லா கொஸ்டின் நம்பர்ஸும் போட்டிருக்கீங்களா, கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டாக அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அட்டன் எனி 3னா 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கா, இல்லை அடிஷ்னலாக அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை கம்மியாக அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி செக்கிங்லாம் கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் எல்லாமே எழுதியிருக்கோமா? இப்போ ஒரு பேராகிராஃப் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கிறது ஒன்றா இருக்கும், படிக்கும்போது எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் மறந்து போய் ஒரு சில பாயிண்ட்ஸை விட்டு கூட எழுதிருப்பீங்க. அதெல்லாம் ப்ரூஃப் ரீடிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்தாலே பாதி மிஸ்டேக்ஸ் வந்து கம்மியாயிரும், மார்க்ஸ் நல்லாவே நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இனிமேல் நீங்கள் பண்ணாதீங்க. அண்ட் கண்டிப்பாக ஐ வில் நெவர் கமிட் தீஸ் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்ன வீடியோ இங்கிலீஷ்ல வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லிருங்க.